செங்கதிர் விசும்பின் உச்சி மேவிய பொழுதில் செங்கதிர் விசும்பின் உச்சி மேவிய பொழுதில் எங்கும் மங்கள வாழ்த்து மல்க மருங்கு பல் இயங்கள் ஆர்ப்ப தங்கள் தொல் மரபின் விஞ்சை தனு தொழில் வலவர் தம்பால் பொங்கொழி பொங்கு ஒளி கரும் போர் ஏற்றை பொருசிலை பிடிப்பித்தார்கள். 7 நாள் 6 நாள் முடிஞ்சது. 7வது நாள் என்ன நடந்துதான், சூரியன் உச்சிக்கு வரட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு நல்ல நேரம். நாமெல்லாம் இப்போ பிரம்ம முகூர்த்தம் பிடிச்சி நிற்கிறோமே 4 to 6, அப்போ தான் எதாக இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிற நாள் நல்ல நாளாக இருக்கணும், எல்லா நட்சத்திரமும் இருக்கணும், எல்லா அந்த கரணங்களெல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் நிகழ்ச்சி எப்படி இருக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கணும். பல பேர்த்துக்கு தெரியல, பிரம்ம முகூர்த்தத்தில் நட்சத்திரங்கிறது ஒன்றும் இல்லைன்னு தெரியல. சூரியன் உதயமான பிறகு தான் அந்த நட்சத்திரம் எல்லாமே கணக்கு செல்லுபடி ஆகுது. பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன அப்படிங்கிறது தெரியாமலே நாளையும் குறித்தாச்சு, எல்லாத்தையும் குறித்தாச்சு, நிகழ்ச்சியெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எல்லாம் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. அது என்ன, எல்லா நாளும் பிரம்ம முகூர்த்தம் தான். செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம் தான், சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம் தான். அப்போ அந்த நேரமே செய்யலாமே. அதுக்கே நீங்கள் தனியாக ஒரு 4 நட்சத்திரம், அதுக்கு ஒரு ராசி, அதுக்கெல்லாம் போய் பார்த்து ஏதோ ஒரு ஒரு இதில் போய் சிக்கி கொண்டோம். அது வந்து வெளியே வரமாட்டேங்கிறோம். நம்மளும் சொல்லி சொல்லி பார்த்தாலும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு தாங்க நல்லாயிருக்கும். அதெல்லாம் முடியாது. நாங்கள் புதுமணி புகுவிழான்னா 4 to 6 பால் காய்ச்சினா தான் காய்ச்ச முடியும். அதுக்கப்புறம்லாம் பால் காய்ச்சறதா இருந்தால் ஒத்துக்க மாட்டோம். ஏன், அதுக்கு மேலே பால் இது காய்ச்சிட பொங்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படி எல்லாரும் அப்படித்தான் வச்சுருக்குறோம். 4 to 6 தான் பால் காய்ச்சணும். எழுதாத சட்டம் இது. அது என்னன்னு தெரியல. அது உள்ளுக்கு போய் ஏன் சட்ட சிக்கல் உள்ளே போக இப்படிலாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறோம். இப்போ வேடர் கூட்டத்தில் உச்சி பொழுது தான் நல்ல வேலை. அவங்களுக்கு சூரியன் உச்சியில் நின்றால் அதுதான் நல்ல நேரம். அதனால் அது வரைக்கும் காத்திருந்தாங்க. செங்கதிர் விசும்பின் உச்சி மேவி, அந்த மேவிய பொழுதில் என்ன பண்ணாங்க, எங்கும் மங்கள வாழ்த்து மல்க. மங்கள வாழ்த்து, இறைவனை நினைந்து துதிப்பதுக்கு மங்கள வாழ்த்துன்னு பேர். மங்களம் அப்படின்னாவே இறைவன் தான் மங்களம், மறந்துடக்கூடாது. சிவஞான போதத்தில் கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே என்ற சூத்திரத்துக்கு மேலே தலைப்பு மங்கள வாழ்த்துன்னு பேர். கடவுள் வாழ்த்துன்னு பேர் இல்லை. நீங்கள் எடுத்து படித்து பார்த்து கொடுங்க. திருக்குறளில் கடவுள் வாழ்த்துன்னு தான் கொடுத்துருக்கிறார். நிறைய சங்க இலக்கிய நூலில் கடவுள் வாழ்த்துன்னு தான் இருக்குது. ஆனால் சிவஞான போதத்தில் நம்முடைய மெய்கண்டார் அருளி செய்கிற பொழுது கடவுள் வாழ்த்துன்னு கொடுக்காம மங்கள வாழ்த்துன்னு கொடுத்தார். ஏன், இறைவன் தான் மங்களத்துக்கெல்லாம் மங்களம். அவனை நினைந்தா எல்லாமே மங்களம். அவனை மறந்தோம்னா மங்களம் மங்களம் அல்ல. அவ்வளோதான் நம்ம நினைவு வச்சுக்கணும். எனவே மங்களத்துக்கெல்லாம் மங்களம் இறைவனே அப்படிங்கிறத நம்ம மனதை ஆழமாக பதிவு வச்சுக்கணும். நாம் எதுவாக இருந்தாலும் அவன் இல்லாமல் நம்ம விழா இல்லை, அவன் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சி இல்லை. அது எது செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு இறப்பு நிகழ்வாக இருந்தாலும் அவனை நினச்சி தான் அந்த நிகழ்வு. ஒரு பிறப்பு நிகழ்வாக அவனை நினச்சி தான் நிகழ்வு. அவன் இல்லைன்னா அந்த நிகழ்வு இல்லை. இதுதான் நமக்கு அப்படியே பழகி இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் அந்த வாழ்த்து மங்கள வாழ்த்துனர். எனவே மங்கள வாழ்த்து மல்க எங்க எங்கும் 8 திசையில் இருக்கக்கூடிய கூட்டம் மங்கள வாழ்த்தினை கொடுக்க. நம்முடைய கொங்கு பகுதியில் திருமணத்தில் அந்த வாழ்த்துக்கு மங்கள வாழ்த்துன்னு தான் பேர். திருமணம் ஏற்றுக்கொண்ட பிறகு மைத்துனரை அமர வைத்து ஒரு வாழ்த்து சொல்லுகிற வாழ்த்துக்கு பேர் மங்கள வாழ்த்துன்னு பேர். உண்மையாக கடவுள் வாழ்த்து தான், வேறொன்றும் இல்லை. அது மங்கள வாழ்த்துன்னு பேர் வைத்திருக்கிறோம். எனவே மருங்கு பல் இயங்கள் ஆர்ப்ப, வெவ்வேறு வகையான கருவிகளுடைய முழக்கம் அந்த நேரத்தில் முழங்கி நிற்கிறது. முன்ன சொன்னார் பாருங்க, முரசு, கொம்பு, அந்த துடி, மூங்கில் கருவி, இதெல்லாம் வெவ்வேறு வகையான கருவிகள் முழங்கி நிற்க தங்கள் தொல் மரபின், இந்த வேடர் கூட்டத்தில்
மிக பழமையாக தொடர்ந்து வருகிற மரபின் விஞ்சை தனு தொழில் வலவர். ஏன் நாகன் தன்னுடைய மகன் வில் வித்தை கற்றுக்கொள்ளுகிற பொழுதே அந்த தன் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் நல்ல ஆசிரியர் ஒருவரை, எப்படிப்பட்ட ஆசிரியர், அனுபவமுடைய ஒரு ஆசிரியரை தேர்வு செய்திருந்தார் அல்லவா, அந்த ஆசிரியர். எனவே விஞ்சை தனு தொழில் வலவர், வல்லவர் என்பதான் வலவர் அப்படி கொடுத்துருக்கார். எனவே தொழில் வலவர் தம்பால் பொங்கொழி சுரும்பு போர் ஏற்றை, அந்த போர் ஏறு, அப்படியே கருத்த சிங்கம். ஏறுனா சிங்கம், எப்படிப்பட்ட சிங்கம், போர் ஏறு, கருத்த சிங்கம் அப்படின்னு சொல்கிறார் அவரை. எனவே அந்த கருத்த சிங்கமாக இருக்கக்கூடிய, ஒளி பொருந்திய சிங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய திண்ணனாரை ஆசிரியர் அழைத்து பக்கத்தில் எடுத்து, இப்படித்தான் வில்ல பிடிக்கணும், இப்படிதான் அம்பை வைக்கணும், இப்படி தான் குறி பார்க்கணும் அப்படின்னு பயிற்சியை தொடங்குகிறார் அப்படின்னார். அமைத்த பின்னர் இவங்க என்ன பண்ணாங்க, பொருசிலை பிடிப்பித்தார்கள். அப்படியே கையில் தூக்கி முதல்ல, அப்போ எப்படி இருக்கும், ஒரு ஆசிரியர் கொடுக்குறாருன்னா அப்படியே போனோன்னே அப்படியே வாங்கி அப்படியே எடுத்துறதா என்ன இல்லை, என்ன பண்ணணும், ஆனால் முதல்ல ஆசிரியரை வணங்கணும், அந்த ஆயுதத்தை வணங்கணும், இதெல்லாம் வணங்கித்தான் அதை கையில் வாங்கணும். இது மரபு பாருங்கள்.